Taste the Daily. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி 2026 மீண்டும் முதல்வராக பதவியேற்பது உறுதி என கழக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி திட்டவட்டமாக கூறினார். கோவை மாவட்டம் சௌரிபாளையம் பகுதியில் அதிமுகவின் 54வது ஆண்டு துவக்க விழா பொதுக்கூட்டம் கோவை மாவட்ட MGR இளைஞரணி இணைச் செயலாளர் P கணேஷ்குமார் தலைமையில் நடைபெற்றது. கோவை மாநகர மாவட்ட கழக செயலாளரும் வடக்கு சட்டமன்ற உறுப்பினருமான அம்மன் கே அர்ஜுனன், சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் KR ஜெயராம் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டத்தில் அதிமுக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து கூட்டத்தில் சிறப்புரையாற்றிய முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி 4.5 ஆண்டு காலம் தமிழகத்தில் ஒப்பற்ற ஆட்சியை கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கொடுத்ததாக பெருமையுடன் கூறினார். இக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் MSM ஆனந்தன், சேம வேலுச்சாமி ஆகியோரும் சிறப்புரையாற்றினர். இதில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர். 2026 முதலமைச்சராக எடப்பாடி வருவார், இது எழுதி வைத்த சட்டம் நடக்கும். மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. மக்கள் தான் எஜமானர்கள். நாங்கள்லாம் சொல்லணும், மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. திமுக ஆட்சி போக வேண்டும், எடப்பாடி முதலமைச்சராகவே இந்த இயக்கத்துக்கு பொதுச் செயலாளராக இன்னைக்கு அத்தனை பொதுக்குழு உறுப்பினர்களாக அத்தனை பேர் நம்ம சேர்ந்து அவரை அந்த இடத்துல இன்னைக்கு பொதுச் செயலாளராக சிறப்பாக பணியாற்றிட்டு இருக்காரு. இந்த இயக்கத்தை கட்டி காத்துட்டு இருக்காரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு 174 தொகுதியில் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்று திமுக எதிர்த்து மக்களுக்காக எழுச்சி பயணத்தை அற்புதமாக உடலை வருத்தி இன்னைக்கு போயிட்டு இருக்காரு. காலையில நைட்டு தூங்குறதே டைம் இல்லை. அந்த மாதிரி போய் இயக்கத்துக்காக பாடுபட்டு. ஆகவே உறுதியாக 2026 எடப்பாடி முதலமைச்சர் வருவார். யார் என்பது ஒரு மாற்றுக்கருத்துல கிடையாது. மக்கள் எதிர்பார்த்தபடியே நல்லாட்சியாக அதிமுக ஆட்சி அமையும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் வாக்குச்சாவடி முகவர் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. நகரச் செயலாளர் பாலசுப்ரமணி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் குமாரபாளையம் MLAவுமான தங்கமணி பங்கேற்று ஆலோசனை வழங்கினார். அப்போது பேசிய அவர், வாக்குச்சாவடி முகவர்கள் வீடு வீடாக சென்று வாக்காளர்களின் பெயர்களை சேர்க்க ஏற்பாடு செய்ய வேண்டும். இல்லையெனில் திமுகவினர் தான் வாக்காளர் பட்டியலில் நம் பெயர்களை சேர்த்தார்கள் என்ற எண்ணம் மக்களுக்கு வந்துவிடும். அதில் நாம் ஏமாந்து விடக்கூடாது என தெரிவித்தார். கூட்டத்தில் ஏராளமான கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். எல்லோருமே நம்ம கட்சியை போல அவங்களும் கேட்பாங்க. அதனால அந்த வாக்காளர் சேர்க்கும் போது நீங்களும் கூட இருங்க. அந்த ஃபார்ம் வாங்கி கொண்டு கொடுக்கிறது அண்ணாதிமுக. அப்பதான் நாம அண்ணாதிமுக வந்து வீடுவிடா வந்து வாக்காளர் பட்டியல் நம்ம பேர் இருக்குதான்னு பார்த்து சேர்த்து கொடுத்தாங்கன்னு ஒரு எண்ணம் வரும். இல்லை என்ன திமுக போயிருக்கும் போது அவர்கள் தான் ஓட்டு சேர்க்கிறாங்க என்ற ஒரு எண்ணம் அவர்களிடத்தில் பொதுமக்கள் மத்தியில் வந்துவிடும். அதில் நாம் ஏமாந்து விடக்கூடாது. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மலைக்குடிப்பட்டியில் இயங்கி வரும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் முன்னாள் அமைச்சரும் விராலிமலை சட்டமன்ற உறுப்பினருமான டாக்டர் C விஜயபாஸ்கர் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அங்கிருந்த நோயாளிகளிடம் அளிக்கப்படும் சிகிச்சைகள் குறித்து கேட்டறிந்தார். அப்போது மருத்துவர் பணிக்கு வர கால தாமதமானதை அடுத்து உயரதிகாரிகளை தொலைபேசிகள் தொடர்பு கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க கேட்டுக்கொண்ட அவர் மருந்துகள் கையிருப்பு உள்ளிட்டவைகளை மருத்துவ பணியாளர்களிடம் கேட்டறிந்தார். ஈரோடு மாவட்டம் சித்தூரில் வாக்குச்சாவடி முகவர்களுக்கான கூட்டம் மற்றும் கிளை செயலாளர்கள் சார்பு அமைப்பு நிர்வாகிகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ஈரோடு புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான KC கருப்பண்ணன் கூட்டத்துக்கு தலைமையேற்று பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். பவானி, சித்தூர், மூன்ரோடு மற்றும் அம்மாப்பேட்டை பகுதிகளைச் சேர்ந்த கழக நிர்வாகிகள் பலர் இதில் பங்கேற்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் அதிமுக சார்பில் வாக்குச்சாவடி முகவர் பயிற்சி கூட்டம் நடைபெற்றது. இதில் கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான இரா குமரகுரு தலைமையேற்று வாக்காளர் பெயர் பட்டியல் சிறப்பு திருத்த முகாம் நடைபெறவுள்ளதை ஒட்டி முகவர்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும், வாக்காளர்களின் பெயர்களை எவ்வாறு சரிபார்க்க வேண்டுமென ஆலோசனை வழங்கினார். கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் ப. மோகன், கள்ளக்குறிச்சி MLA மா. செந்தில்குமார், முன்னாள் MLAக்கள் அழகுவேல் பாபு, பிரபு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.